அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் மூன்று முக்கிய கணவாய்களை பற்றி பார்க்க போகிறோம். வரலாற்றில் நம்ம அதிகமாக படித்த கணவாய்கள்னு சொன்னீங்கன்னா கைஃபர், போலன். இது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா ஆரிய படையெடுப்பு, ஆரிய நுழைவு, ஆரிய இடப்பெயர்வு, மத்திய ஆசியாவிலிருந்து எப்படி இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள் என்று படிக்கிற போது இந்த ரெண்டு கணவாய்களை பற்றி சொல்லுவார்கள். தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அடிக்கடி உச்சரிக்கிற ஆரியர்களின் இடப்பெயர்வுக்கான கணவாய்கள் என்று சொல்வது இந்த கைஃபர் மற்றும் போலன் கணவாய்கள் தான். ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான கணவாய் கோமல் கணவாய். அந்த கணவாய் வழியாகவும் நிறைய பேர், அதாவது குறிப்பாக ஆரியர்களும் இந்தியாவிற்குள் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு கணவாய்கள் வழியாக இறுதியாக நுழைந்த கணவாய்கள்னு எடுத்தீங்கன்னா இந்த கைஃபர், கோஃபன், கோமல், இந்த மூன்று கணவாய்கள் வழியாக அன்றைய இந்தியாவின் அன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியாவில் தான் இருந்தது. குறிப்பாக சிந்து மாகாணத்தின் உள்ளே நுழைவது, பஞ்சாப் மாகாணத்தில் உள்ளே நுழைவது, இந்த ரெண்டு மாகாணத்தின் வழியாக நீங்கள் இந்தியாவுக்குள் வந்து விடலாம். எனவே அந்த இரண்டு மாகாணங்களை அடைவதற்கு இந்த மூன்று கணவாய்களில் பல்வேறு விதமான வழிகள் இருந்திருக்கின்றன. இங்கிருந்து அங்கு செல்வது, அங்கிருந்து இங்கிருந்து செல்வது, சில காலகட்டம், சில நூற்றாண்டுகள் வரை அங்கேயே தங்கியிருப்பது, பிறகு இன்னொரு பகுதிக்கு செல்வது, இப்படியெல்லாம் இடம்பெயர்ந்துதான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு 10 நாள் பயணம் போல், 100 நாள் பயணம் போல் இல்லை. இது பல நூற்றாண்டுகளில் ஒவ்வொரு இடத்திலும் தங்கி அதையே தங்கள் தலைமுறையாக கொண்டு 2-3 தலைமுறைகள் கழித்து கூட புறப்பட்டெல்லாம் வந்திருக்கிறார்கள். எனவே இந்த இடப்பெயர்வு வரலாற்றில் மிக நீண்ட காலம் நடைபெற்ற இடப்பெயர்வு. இப்ப நம்ம இந்த 3 கணவாய் சொல்லிட்டோம், கைஃபர், கோமல், போலன். இதுல கைஃபர் கணவாய்ங்கிறது மிக புகழ்பெற்ற, உலகிலேயே அதிக மக்கள் கடந்து சென்ற ஒரு கணவாய் என்று சொன்னால் அது கைஃபர் கணவாய் தான். நான் தான் முன்னாடியே உங்களுக்கு சொல்ல விரும்புவது, வெறுமனே ஆரியர்களின் இடப்பெயர்வுக்கு மட்டும் உரிய பகுதி அல்ல இது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் உட்பட ஈரான் பீடபூமியினுடைய மிக முக்கியமான எல்லா ஆசிய ஐரோப்பிய நாடுகளும் இந்திய திசையை நோக்கி வருவதற்கு துணை புரிந்த கணவாய் இந்த கைஃபர் கணவாய். கிரேக்க மன்னன் அலெக்சாண்டர் காலத்திலிருந்து முகலாய பேரரசினுடைய பாபர் பல முறை இந்தியா மீது 18 முறை படையெடுத்த கஜினி, கோரி முகமது போன்றவர்களெல்லாம் கடந்து வந்த பாதை இந்த கைஃபர் கணவாய் மற்றும் போலன், கோமல் கணவாய். இதில் கைஃபர் கணவாய் தான் மிக முக்கியமான கணவாய். இது சஃபேத் கோ என்று சொல்லப்படுகிற மலைத்தொடரில் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற காபூல், ஜலாலாபாத், இப்போ 2 டவுனும் இப்போ இருக்கு, சிட்டி, ரெண்டும் பெரிய சிட்டி. அந்த காலத்திலேருந்தே இந்த பெரிய சிட்டியா இருந்த பகுதிகள், அந்த நகர பகுதிகள் காபூல், ஜலாலாபாத், இந்த 2 ஆப்கானிஸ்தான் மாநகரங்கள் மற்றும் பாகிஸ்தானிலே இருக்கிற பெஷாவர் பகுதி, இந்த பெஷாவரினுடைய எல்லை, ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் பகிர்ந்து கொள்ளுகிற பெஷாவர் எல்லையில் இந்த முக்கியமான கணவாய் அமைந்திருக்கிறது. இதனுடைய நீளம், அகலம், இந்த விவரங்கள்லாம் நான் படத்தில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது இயற்கையான ஒரு பாதை, இதை யாரும் உருவாக்கல. எல்லா 3 கணவாய்களும் எப்படி உருவாயிருக்குன்னா, நில மோதல், இந்திய துணை கண்டத்தின் அடுக்கும் யுரேஷியா, அதாவது ஆசியா ஐரோப்பிய கண்டத்தின் மற்றொரு பகுதியின் தட்டும் மோதிக்கொண்ட போது, நில அதிர்வு ஏற்பட்ட போது, பூகம்பம் ஏற்பட்ட போது உடைந்து இந்த பள்ளத்தாக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று புவியியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி உருவான பள்ளத்தை நதிகள் பாய்ந்து அரித்து பெரிய பாதையாக உருவாக்கிவிட்டன என்று சொல்லுகிறார்கள். அப்படித்தான் இந்த கணவாய்கள் இந்த பகுதியில் உருவாகியிருக்கிறது. இது காபூல் நதி பள்ளத்தாக்கை பெஷாவர் சமவெளியுடன், காபூல் நதி ஓடுகிறது, அதுக்கு ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, அந்த பள்ளத்தாக்கையும் அதற்கு அப்பால் மிகவும் செழிப்பான பெஷாவர் சமவெளியுடன் இணைக்கக்கூடிய பகுதி தான் இந்த கோஃபர் என்கிற கணவாய் அமைந்திருக்கிற பகுதி. இது நான் முன்னரே சொன்னபோது அலெக்சாண்டர், முகமது கஜினி, முகமது கோரி, பாபர் போன்றவர்கள் எல்லாம் உள்ளே வந்த பகுதி. அகமது ஷா, அப்தாலி ஆகியோரும் கைஃபர் கணவாய் வழியாகத்தான் இந்தியா மீது படையெடுத்தார்கள். இந்த கைஃபர் கணவாய் வழியாகத்தான் மத்திய ஆசியாவிலிருந்து தக்ஷசீலம் வழியாக கங்கை சமவெளிக்கு, தக்ஷசீலம் என்பது மிக முக்கியமான பகுதி. அங்கே ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருந்துச்சு, சமஸ்கிருத பல்கலைக்கழகம். அந்த சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருப்பதற்கு முன்னால் அது பெர்ஷியனாக இருந்தது, பாரசீக மொழியில் இருந்ததெல்லாம் வரலாறு சொல்லுது. அந்த தக்ஷசீல பல்கலைக்கழகம் சமஸ்கிருத பல்கலைக்கழகமாக விளங்கிய போது
மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக இருந்தது. அது பிறகு புத்தமயமாச்சு என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த தக்ஷசீல பல்கலைக்கழகத்தினுடைய பாதை இங்கேருந்து தான் துவங்குது. கைஃபர் வழியா வந்து தக்ஷசீலா வழியாகத்தான் சிந்து மாகாணத்தின் சில பகுதிகளை கடந்து பஞ்சாபுக்குள் வந்து இந்தியாவுக்குள் எல்லோருமே படையெடுத்திருக்கிறார்கள், குடியேறி இருக்கிறார்கள். ஆடு மாடுகளை ஓட்டி வைந்து மேய்ச்சல் நிலமாக இந்தியா கங்கை சமவெளிக்கு வந்ததெல்லாம் இங்கேருந்து வந்து பிறகு அங்கிருந்து கங்கை சமவெளி நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். இன்னொரு கணவாய் நான் சொன்னேன், போலன் கணவாய். இது தெற்கு ஆசிய பகுதியில் குறிப்பாக சிந்து நதி பள்ளத்தாக்கு, அது வந்து காபூல் நதி பள்ளத்தாக்கு ஆப்கானிஸ்தான், இது வந்து சிந்து நதி பாகிஸ்தானில் இருக்கிற சிந்து நதி பள்ளத்தாக்கு மற்றும் கராச்சி இந்தியாவினுடைய குஜராத், இந்த 2 மாநிலங்களுக்குடைய மாகாணங்களுக்குடைய நுழைவதற்கு மிக முக்கியமான வழியாக இருந்தது என்று சொன்னால் இது போலன் கணவாய். இந்த போலன் கணவாய் மற்றொரு மிக முக்கியமான இடப்பெயர்வுக்கு காரணமாக இருந்த கணவாய். இது தோபா கக்கார் மற்றும் சுலைமான் மலைத்தொடரிலே அமைந்திருக்கு. இது பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணம் அருகேவும் இது இருக்கு. எவ்வளவு பெரிய இணைப்பு பாதை அது. அந்த பாதை வந்து அந்த கணவாய் பாதை என்பது இவ்வளவு பெரிய பகுதிகளை இணைக்கிறது. அதே போல கந்தஹார், பாகிஸ்தானினுடைய கந்தஹார் நகரை பாகிஸ்தானினுடைய கோட்டா நகரோடு இணைக்கிற, சிந்து மாகாணத்தோடு இணைக்கிற பகுதி இந்த வழியாகத்தான் போயாக வேண்டும். அந்த வழி இது வழியாகத்தான் செல்லுகிறது. இதில் ஏற்கனவே பட்டு பாதையும் இருந்தது. இதனுடைய நீளம் அகலம் இதெல்லாம் நான் முன்னாடி உங்களுக்கு படத்தில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பாதை வழியாகத்தான் சாகர்கள் என்ற பழைய மன்னர்கள் இந்தியாவிற்குள் வந்தார்கள். அதே போல் ஆங்கிலேய ஆப்கான் போர்கள் வந்து ரொம்ப முக்கியமான போர். ஆங்கிலோ ஆப்கான் போர் வந்து பல ஆண்டு காலமாக 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஆட்சி செய்வதற்கு முன்னர் நடைபெற்ற போர்கள், 19ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற போர். அந்த போருக்கு முக்கிய வழித்தடமாக இருந்ததும் இதுதான். அதே போல இன்னொரு மிக முக்கியமான கணவாய் கோமல் கணவாய். கோமல் அப்படின்னு ஹிந்தியில் சான்ஸ்கிரிட்ல சொல்றது. இது கைஃபர் போலன் கணவாய்களுக்கு இடையே இருக்கிற நடுவில் இருக்கிற ஒரு கணவாய். இது வந்து முழுமையாக நாடோடி பாதை. இந்த பாதை ஏன் வரலாற்றில் பெரிய இடத்தை பிடிக்காமல் போனது என்று சொன்னால் இது வழியாகவும் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா இங்க நாடோடி மக்களினுடைய வாழ்க்கை இந்த பாதையோடு ஒன்றோடு இரண்டர கலந்தது. இந்த பாதை இல்லாமல் நாடோடிகள் வாழ முடியாது. நாடோடிகள் என்பவர்கள் ஒரு நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை, ஒரு பகுதியை சார்ந்தவர்கள் இல்லை. மங்கோலிய நாடோடிகளில் இருந்து தொடங்கி இந்திய, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பகுதிகளை சார்ந்த ஈரான் நாடோடிகள் என்று எல்லா நாடோடிகளும் அங்கேயே சில காலம் தங்கியிருந்த பகுதி. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தலைமுறையா, 3 தலைமுறையா, 4 தலைமுறையா தங்கக்கூடிய பகுதியா இருந்ததுன்னா இந்த கோமல். அதனால வெளியாட்கள் அவ்வளவு எளிதாக உள்ள நுழைஞ்சிட முடியாது. நுழைஞ்சா இங்கே ஏற்கனவே வந்து தங்கி இருக்கிறவங்க, காலங்காலமா தங்கி இருக்கிறவங்க, இவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் என்பதால் இந்த பாதையை அந்த காலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதை தடுப்பதற்கு அமைப்புகள் இல்லாத காலத்தில் யாரும் நுழைய முடியாத பகுதியாக இருந்தது கோமல். ஆனால் இது தெற்கு சுலைமான் மலைத்தொடரில் ஆப்கானிஸ்தானின் தென்கிழக்கு எல்லையையும் பாகிஸ்தானின் கைஃபர் பதுகுவா, இதுதான் வந்து கடைசி மாகாணம் பாகிஸ்தானுக்கு, அதுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான். இந்த கைஃபர் பதுகுவா மாகாணத்தையும் ஆப்கானிஸ்தானின் தென்கிழக்கு எல்லையும் இணைக்கக்கூடிய பகுதி இந்த கோமல் கணவாய் இருக்கு. இங்கே தான் வரலாற்றில், சமஸ்கிருத வரலாற்றில் இன்னும் மகாபாரத ராமாயண கதைகளில் கூட வருவதாக சொல்லப்படுகிற, துணை கதைகளில் வருவதாக சொல்லப்படுகிற கோமல் ஆறு இந்த பகுதியில் தான் இருந்திருக்கு. வேத காலத்தில் ரிக்வேதத்தில் கோமதி, கோமல் நதி பாயக்கூடிய பள்ளத்தாக்கு கோமதி பள்ளத்தாக்கு. இந்த கோமதிங்கிற பள்ளத்தாக்கு இந்த பகுதியில தான் இருக்கு. இந்த கோமதி தான் இன்னைக்கும் தமிழ்லேருந்து தொடங்கி இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வைக்கக்கூடிய பெயரா இருக்கு கோமதி. அது அங்கேருந்து தான் வந்துச்சு. நாடோடிகளின் பருவகால பாதை. அதனாலதான் நான் இந்த கோமல் பள்ளத்தாக்க தனியா சொல்றேன். கைஃபர் கோஃபன்கிறதெல்லாம் வந்து சர்வதேச மக்களினுடைய பாதையா இருந்தது, ஆசியர்களுடைய வழி பாதையா இருந்தது, ஐரோப்பியர்கள் பாதையா இருந்தது, முகலாயர்களினுடைய அரேபிய முகலாயர்களினுடைய பாதையா இருந்தது. ஆனா இந்த கோமல் முக்கியமானது நாடோடிகள்.
மத்திய ஆசியாவிலிருந்து வந்த ஆரியர்கள் தொடங்கி பல்வேறு நாடோடிகள் வந்து தங்கி இங்கேயே வரலாறுகளில் பல காலம் இருந்து அதன் பிறகு இந்தியாவை நோக்கி நுழைந்த பகுதி என்று சொன்னால் இந்த கோமல் பள்ளத்தாக்கு. அந்த கணவாய் அங்கே இருக்கிற இந்த இந்த எல்லா பள்ளத்தாக்கிலையும் இருக்கிற கணவாய் வழியாகத்தான் எல்லோருமே இந்தியாவுக்குள் நுழைந்திருக்கிறார்கள். எனவே இது வந்து ஒரு ஒரு கேரவான் வணிக பாதை என்று சொல்லலாம். பட்டுப்பாதையினுடைய கிளைப்பாதை, ஓல்டு சில்க் ரூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சீனாவிலிருந்து பட்டு ஆசியாவின் தெற்கு பகுதிகளுக்கும் மத்திய பகுதிகளுக்கும் ஐரோப்பா வரைக்கும் செல்வதற்கு காரணமாக இருந்த பட்டுப்பாதைகளிலே இருக்கக்கூடிய கணவாய். இதுல 2 முக்கியமான நாடுகளை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். ஒன்று வந்து பிரிட்டிஷ் இங்கிலாந்து, இன்னொன்று வந்து ரஷ்யா. பிரிட்டிஷ் இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் 3ஐயும் பிடிச்ச போது அவங்களுக்கு ரொம்பவும் பெரிய அச்சுறுத்தலாக இருந்த பகுதினா இந்த கோமல் கணவாய் மற்றும் இந்த 2 கணவாய்களும் தான். என்ன காரணம்னா, இந்த பகுதிக்குள் ரஷ்யாவிலிருந்து நடந்தே கால்நடையாக ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்துடலாம். 2ம் ஒரு எல்லைப்புற நாடுகள். அப்போ ஆப்கானிஸ்தானை ஒரு பஃபர் சோன் மாதிரி பிரிட்டிஷ் வச்சிருந்துச்சு. எந்த நேரத்துலையும் ரஷ்யா உள்ள நுழைஞ்சிருவாங்க. அந்த காலத்துல ரஷ்யா வந்து மிகவும் வலிமையான நாடு. அதை எதிர்கொள்வதற்கு பிரிட்டிஷால் முடியுமா என்று அச்சப்பட்ட சூழலில் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை வரையில ஆண்ட ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியை பாதுகாப்பதற்கு ஆப்கானிஸ்தானின் ஒரு பகுதியை மட்டும் கையிலே வைத்துக்கொண்டு இன்னொரு பகுதியை ஆண்டாண்டு காலத்திற்கு போர்க்களமாகவே பஃபர் ஜோனாகவே வைத்துக்கொண்டு காலம் கழித்தது. அந்த 2 பேருக்குமான அந்த ரஷ்யாவுக்கும் பிரிட்டிஷுக்கும் இடையேயான அந்த போராட்ட காலம் கிரேட் கேம் காலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் தான் இந்த கணவாய்களுக்கு அருகே இந்த கணவாய்களை கட்டுப்படுத்துகிற விதமாக பிரிட்டிஷார் அந்த காலத்திலேயே நிறைய தடுப்புகளை ஏற்படுத்தியிருந்தார்கள், கோட்டைகளை கட்டியிருந்தார்கள். இந்த கணவாய்களெல்லாம் இணைக்கிற அளவுக்கு இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாவற்றையும் மேற்குலக நாடுகளோடு மற்றும் மங்கோலிய நாடுகளோடு, அதாவது சீனா உட்பட மங்கோலிய நாடுகளோடு இணைப்பதற்கு பாதைகளை உருவாக்கினார்கள் என்று சொன்னால் இந்த பகுதியிலே தான் அதையெல்லாம் உருவாக்கினார்கள். அது இன்றைக்கு வரைக்கும் சீனா, இந்தியா, பாகிஸ்தான் ஆகியோர் போட்டி போட்டுக்கொண்டு பாதைகளை அமைக்க அதை நோக்கிய பாதைகளை அமைப்பதற்கு முயலுகிற பகுதி என்று சொன்னால் இதுதான். ஒட்டகங்கள், குதிரைகள் 2மே பெருவாரியா இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்ல முடியாது. அரேபியாவிலிருந்து வந்த ஒட்டகங்கள், கஜகிஸ்தானில் வந்த குதிரைகள், இதுதான் வந்து இந்தியாவில் போர்க்கலையில் பெரிய பெரிய வம்சங்கள், மௌரிய வம்சங்கள் பயன்படுத்திய குதிரைகள். அப்புறம் பாலைவனங்களிலே, அரேபிய பாலைவனங்களிலே போர்க்காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட ஒட்டகங்கள், அப்புறம் கால்நடையாக வளர்ப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒட்டகங்கள், ராஜஸ்தானில் வளர்க்கப்பட்ட ஒட்டகங்கள், இவை எல்லாமே பாகிஸ்தானில் உள்ள பாலைவனங்களில் வளர்க்கப்பட்ட ஒட்டகங்கள். இது எல்லாமே வெளியிலிருந்து ஒரு காலகட்டத்தில் வந்தது தான். இந்த கால்நடையாக ஆடு மாடுகளோடு ஒட்டகங்களும் குதிரைகளும் இந்தியாவுக்குள் நுழைந்தன என்பது அதற்கு முன்னால் இருந்தது. ஆனால் அவையெல்லாம் பலனளிக்கக்கூடிய குதிரைகள் அல்ல, போருக்கு உகந்த குதிரைகள். அதுல ஒரு பெரிய ரஷ்யன், ஆப்கானிஸ்தான் பேர்ல இருக்கிற குதிரை ஒன்று இருக்கு. நாம் அதை பற்றி தனியாகவே ஒரு காணொலி பாட போகிறோம், நம்ம அதில் பார்க்கலாம். அது கஜகிஸ்தானிலிருந்து வந்த குதிரை தான். அது மாத்திரம் இல்லை, ஆடுகள் என்றால் இமயமலையில் இருக்கிற ஆடுகள், மாடுகள் உயரத்தில் இருக்கும் அந்த ஆடுகள், செம்மறி ஆடுகள், இவற்றோடு நாடோடிகள், இவர்கள் எல்லோரும் வந்த பகுதி. அவர்களுக்கு தேவையான பொருட்களை விற்பதற்கு வந்த வணிகர்களின் பகுதி. இவ்வாறு இந்த சிறிய பாதைகளாக இருந்தது பிற்காலத்தில் பெரிய பாதைகளாக மாறிவிட்டது என்று நாம் சொல்ல வேணும். இந்த கைஃபர் கணவாய், போலன் கணவாய், இதெல்லாம் வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் 3 நாடுகளிலும் கலாச்சாரம் மாறுவதற்கு, மொழி தாக்கத்திற்கு உள்ளாவதற்கு, இனம் மாறுவதற்கு, மதம் மாறுவதற்கு காரணமாக இருந்தது. பாரசீக வளைகுடாவிலிருந்து ஈரானியர்கள், மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவர்கள் தான் இந்து மதத்தை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், வேதங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அங்கே இருந்த பகுதிகளிலே தான் நான் சொன்னது போல கோமல் நதி, கோமதி போன்ற பகுதிகளில் இருந்து வரலாறு உருவாகிறது, வேத நாகரிகம் உருவாகிறது. ரிக்வேதத்திலேயே இந்த பகுதியெல்லாம் குறிப்பிடப்படுகிறது. பிறகு மெல்ல மெல்ல இந்துஸ்தானுக்குள் இவையெல்லாம் வந்து வர தொடங்கின என்பதுதான் வரலாறு. சாகர்கள், குஷானர்கள், பூனர்கள், இவர்கள் எல்லோரும் இந்தியாவுக்குள் வந்து பெரிய பேரரசை நிறுவியதற்கு உதவிய பகுதிகள்
நுழைவாயில்கள், கணவாய்கள் என்றால் இதுதான். இந்த தட்சசீலம் பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். கைஃபர் வழியாக பெசாவர் சமவெளிக்கு வந்த பிறகு தென்கிழக்காக சென்று பஞ்சாபை அடையலாம். அங்கே இடையில இருக்கிற மிகப்பெரிய நகரம்தான் தட்சசீல நகரம். அந்த நகரிலே தான் மிகவும் உலக புகழ்பெற்ற சமஸ்கிருத மொழியில் இருந்த தட்சசீலா பல்கலைக்கழகம் இருந்தது. அது ஒரு கல்வி மையம், அது ஒரு வணிக மையம். பிறகு காலப்போக்கில் அது ஒரு சர்வதேச புத்த மையமாக மாறியது. அங்கே புத்த கல்வி, பாலி போன்ற பல்வேறு பிராகிருதம், சமஸ்கிருதம் என்று பல மொழிகள் பழகிய பகுதி. அதன் பிறகு மத்திய ஆசியா, ஆப்கானிஸ்தான், ஈரான், ஐரோப்பா எல்லாமும் பஞ்சாப், கங்கை சமவெளி இது போன்ற பகுதிகள் உலகின் பல பகுதிகளோடு இணைவதற்கு காரணமாக இருந்தது தட்சசீலா நகரம். அந்த கைஃபரிலிருந்து பெஷாவர் சென்று, பெஷாவரிலிருந்து தட்சசீலா சென்று பிறகு இந்தியாவுக்குள் நுழைவதுதான் படையெடுப்பாளர்களினுடைய முதன்மை வழியாக காலங்காலமாக இருந்திருக்கிறது. அலெக்சாண்டர் வடமேற்கு இந்தியாவை நோக்கி வந்தபோதுதான் தட்சசீலம் மிகப்பெரிய நகராக இருந்தது. அதை முதலிலே பிடித்து கொண்டார் அலெக்சாண்டர் என்று வரலாறு சொல்லுகிறது. பிறகு வணிக பாதை, படையெடுப்பு பாதையாக இருந்து நாடோடி பாதையாக மாறி இப்பொழுது சீனா, இந்தியா, ஆப்கானிஸ்தான் இடையே மிக முக்கியமான பாதையாக இருக்கிறது. அடுத்த காணொளி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.